அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான குளியல் பேஸ்ட், அதாவது நம்ம குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இயற்கையான ஒரு பேஸ்ட் நம்ம தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நல்ல பழுத்த பப்பாளி 1, இது தேன், ஒரிஜினல் தேனுங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஆலோவேரா ஜெல், இதுவும் நேச்சுரலாக ஹோம்மேடாக தயாரிச்சது, இதுவும் யாருக்காவது தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், 1 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் குப்பை மேனி பவுடர். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் தேவை அப்படின்னா வேறு பொடிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேப்பிலை பொடி, துளசி பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குப்பை மேனி பொடி மட்டும், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் போல் அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் பப்பாளி சேர்த்துருக்கேன். ஆலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கேங்க. இது நான் ஏன் இவ்வளோ அரைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 1 வீக்குக்கு இதை நான் பயன்படுத்திக்குவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்குவேன். அதனால் உங்களுக்கும் அந்த மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த குப்பை மேனி, இதையும் சேர்க்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா உங்களோட விருப்பம்தாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஹனி நல்லா தூய்மையான ஹனி, தரமானதுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஹனி எங்களுக்கு பெரம்பலூர்லேயே கிடைக்கிது. பெரம்பலூர்லேயே நேரடியாக ஹனி எடுத்து தராங்க. அதனால் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஹனி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஹனி ஆட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அரைச்சாச்சு, தயாராகிடுச்சு. நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதுதான் கரெக்டான இது. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ஹனியும் அந்த பப்பாளியில் இருக்கிற தண்ணியுமே போதுமானது. சரிங்களா? இதை நீங்கள் நல்லா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. குளியல் பேஸ்ட் அண்டு ஃபேஸ் பேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் தடவிக்கலாம். கழுத்து, இந்த மாதிரி கருமை இடங்கள் எங்கெங்கே இருக்கோ, ஆர்ம்ஸ், அங்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா தடவி நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே நீங்கள் கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சோப்பு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. இதுவே போதுமானது. சரிங்களா? பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே போய் சேரணுங்கிறதுக்காக தான் இது நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். யான் பெற்ற இன்பம் இவ்வையகமே பெருக என்ற நோக்கத்தில் நான் என்னென்ன பண்ணுறனோ எல்லாமே மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள், இது மாதிரி உடல் ஆரோக்கியம், அழகு, இளமை எல்லாமே தக்க வைத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணணுங்க, பின்பற்றணும். எதுவுமே பின்பற்றினாதாங்க. பின்பற்றலைன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது வாழ்க்கையில். சரிங்களா? நன்றிங்க. வாழ்க வளத்துடன்.